ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதாம் ஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோ தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே. ராமானுஜர் கேட்ட ஒரு கேள்விக்கு அழகாக வரிசையாக பெண் பிள்ளை வாக்கியங்களை சொல்லி பதில் சொல்லின்னு இருக்கா. ஒவ்வொரு வாக்கியமாக சொல்கிறா. ஒவ்வொரு வாக்கியத்துலேயும் அவள் ஏன் இந்த ஊரை விட்டு போகிறேன் அப்படின்றத தீர்க்கப்படுத்தின்னு இருக்கா. ஏன்னா அவளை எல்லாரோட பக்திக்கும் கம்பேர் பண்ணி அவளளவுக்கு நான் பக்தி பண்ணலையே, அதனால ஊரை விட்டு போகிறேன் அப்படின்னு வாக்கியங்களில் சொல்கிறா. இது வரைக்கும் நம்ம 25 வாக்கியங்கள் பார்த்துட்டோம். இன்றைக்கி 26வது வாக்கியம். ஸோ 21லேருந்து நான் சொல்கிறேன். தேவு மட்டறியேனோ மதுரை கவி ஆழ்வாரை போலே, தெய்வத்தை பெற்றேனோ தேவகியை போலே, ஆழிமறை என்றேனோ வசுதேவரை போலே, ஆயனாய் வளர்த்தேனோ யசோதையை போலே, அணு யாத்திரை செய்தேனோ அனிலங்களை போலே. ஸோ அணில் பற்றி அழகாக, அணில் இத்தனை குட்டி ஜீவன், அந்த குட்டி ஜீவன் எவ்வளோ அழகாக ராம கைங்கரியம் பண்ணித்து அப்படின்னு அழகாக போன வாக்கியத்தில் ராமாயணத்துலேருந்து பெண் பிள்ளை சொல்கிறா. இப்போ இந்த வாக்கியம் இது கிருஷ்ணரோட வாக்கியம். கிருஷ்ணரோட வாக்கியம் ரொம்ப அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றின ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம். ஃப்ரெண்ட்ஷிப்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு முன் உதாரணம், ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா இந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஷிப் தான். அப்படின்னா என்ன ஃப்ரெண்ட்ஷிப்னா கிருஷ்ணரும் சுதாமாவோடைய ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ அதை பற்றின ஒரு வாக்கியம் தான் அழகாக சொல்கிறா பெண் பிள்ளை. அவள் பொறியை ஈந்தேனோ குச்சேலரை போலே. குச்சேலர் அவரோட பேர் சுதாமா. சுதாமா சுதாமாவும் கிருஷ்ணரும் சாந்தீபனி ஆசிரமத்தில் அழகாக 2 பேரும் படித்தவா, ஒன்றா படித்தவா, ரொம்ப வருஷ காலம் ஒன்றா படித்து. இன்ஃபேக்ட் குச்சேலருக்கு வேதம்லாம் அவ்வளோ பிரமாதமாக வருமா, அவ்வளோ ஸ்பஷ்டமாக வேதம்லாம் சொல்லுவாராம். அப்போது சில சந்தர்ப்பத்தில் கிருஷ்ணர் கேட்பாராம், சுதாமா எனக்கு இதெல்லாம் சரியாக சொல்ல தரலையே, நீ எனக்கு திரும்பியும் சொல்லி கொடு அப்படின்னு வரான். அப்போ உடனே சுதாமா அழகாக கிருஷ்ணருக்கு அழகாக வேதத்தெல்லாம் திரும்பி சொல்லி கொடுப்பாராம். ஒரு வாக்கியமாக ஒரு வார்த்தையாக அழகாக சொல்லி கொடுப்பாராம் கிருஷ்ணருக்கு. அந்த மாதிரி க்ளோஸாக பழகினவாளாம் கிருஷ்ணர். ஒரே படுக்கையில் படுத்துப்பாளாம், ஒரே தட்டில் சாப்பிடுவாராம். சில சந்தர்ப்பத்தில் படுத்து தூங்கறச்சே கிருஷ்ணர் ஆயர்குலத்து குழந்தை தானே, அதனால என்ன பண்ணுமா, மாட்டு பக்கத்துலலாம் படுத்து பழக்கமாச்சே. நம்ம தான் பார்த்தோமே யசோதை எப்படி அவனை ஆயனாய் வளர்த்தாளோ அந்த மாதிரி மாட்டு கூடவே இருந்து மாட்டுக்காரனாகவே வளர்ந்தவனாச்சே. அவன் சில சந்தர்ப்பத்தில் இப்படி குச்சேலர் தட் சுதாமாவோட குடுமியை பிடிச்சி இழுப்பானான் நைட்டு தூக்கத்தில். சுதாமா உடனே கத்திண்டு, ஆஹா கிருஷ்ணா ஏன் என் குடுமியை இழுக்கிறேன்னு. ஆஹா அது உன் குடுமியா, நான் என் மாட்டோட வாளுன்னு நினச்சேன் அப்படின்னு வரான். அந்த மாதிரி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பாக வளர்ந்தவா இந்த சுதாமாவும் கிருஷ்ணாவும் சாந்திபனி ஆசிரமத்தில். அவளோட ஆசிரம ஜீவனம் முடிஞ்ச உடனே, தட் இஸ் படிப்பு முடிஞ்ச உடனே கிருஷ்ணர் அவர் வழியில் போயிட்டார், சுதாமா அவர் வழியில் போயிட்டார். சுதாமா அவள் வீட்டில் அவள் ஃபேமிலியில் சுஷீலா அப்படின்ற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா சுதாமாவுக்கு. ஸோ சுதாமாவோட மனைவி சுஷீலா. ஆனால் சுதாமாவுக்கு ரொம்ப தரித்திரமாக, வேலை கிடையாதான். அண்ட் அவள் தினமும் 10 வீட்டில் போய் பிக்ஷை வாங்கி அந்த பிக்ஷையில் தான் வாழ்க்கையை நடத்தின்னு இருக்காளாம். அவ்வளோ தரித்திரமாக. அவரோட துணியிலெல்லாம் ஒட்டு போட்டிருக்கான், எல்லாம் ஒட்டு போட்ட துணி. அதனால எல்லாருமே அவரை குச்சேலர்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டா. ஏன்னா குச்சேலர்னா ஒட்டு போட்ட துணி போட்டிருக்கவா அப்படின்னு அர்த்தம். ரொம்ப ஒன்றுமே இல்லாதவா, அவ்வளோ தாரித்திரம், அவ்வளோ தரித்திரத்தில் வாழக்கூடியவா. அந்த மாதிரியான ஒரு ஃபேமிலியில் குச்சேலர் இருக்காராம். ஸோ சுஷீலா அவளோட பேருக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ ஷீலமானவ.
அவளோட ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரோ அந்த பொறுத்து கூடியவ, அந்த மாதிரி அவளும் சதா பக்தி பண்ணுறவ. குச்சேலரும் சதா பக்தி பண்ணிட்டு இருக்கார். இவ்வளோ தரித்திரம் இருந்தாலும் அவளுக்கு மனசில் எந்த விதமான சஞ்சலமும் கிடையாது, எந்த விதமான குறையும் அவள் மனசளவில் கிடையாது. ஏன்னா எப்போதுமே கிருஷ்ணரோட நாமஸ்மரணையில் இருந்துருக்கா. சுஷீலாவும் சரி சுதாமாவும் சரி, அவளுக்கு எப்போதுமே கிருஷ்ணரோட நாம ஜபம். ஒவ்வொரு நாளுமே குச்சேலர் ஒரு வீட்லேயும் போய் அன்னாகாரம் கேட்டு வாங்கி வீட்டில் அதுதான் அந்த குழந்தைகளுக்கு, அவளுக்கு, அவ மனைவிக்கு, அவருக்கு சாப்பாடு, உணவு. அவருக்கு 27 குழந்தைகள் இருந்ததுன்னு இதிகாசம் சொல்கிறது. ஸோ 27 குழந்தைகள், மனைவி, இவர், இத்தனை பேருக்கான ஆகாரம்னா யோசிச்சு பாருங்க. அது ரொம்ப தினம் கிடைக்குமானே தெரியாது. சில நாள் ஆகாரம் கிடைக்கலன்னா அவர் அன்றைக்கி சொல்லுவாராம், சுஷீலா இன்னைக்கு நமக்கு ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாராம். எல்லாரும் புரிஞ்சுன்றுவாளாம். குழந்தைகள்லேருந்து எல்லாரும் புரிஞ்சுப்பாளாம், ஏகாதசினா அன்றைக்கி உணவு கிடையாது. ஏன்னா ஏகாதசி அன்றைக்கி நிர்ஜலமாக இருப்பா இல்லையா, அந்த மாதிரி அன்றைக்கி எதுவும் உணவு வெள்ளேந்து கிடைக்கல நமக்கு. ஸோ இன்றைக்கி நமக்கு நிர்ஜலமாக இருக்கணும் அப்படின்னு அந்த குழந்தைகள்லேருந்து எல்லாரும் நிர்ஜலமாக இருப்பாளாம். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் நடத்தின்னு வராராம் குச்சேலர். இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் சுஷீலா சொல்லின்னு இருக்காளாம் குச்சேலர்கிட்ட, நீங்கள் ஒரு வாட்டி போய் கிருஷ்ணரை பார்த்துட்டு வாங்களே அப்படின்னு. அவள் எந்த ஒரு இதனாலையும் சொல்லலையும். அவள் கிருஷ்ணரை போய் பார்த்தா கிருஷ்ணர் நமக்கு பணம் கொடுப்பார், இல்லை இந்த மாதிரி நமக்கு நம்மளோட வசதியை இன்க்ரீஸ் பண்ணுவார் அப்படின்லாம் எந்த ஒரு எண்ணத்துலையும் சொல்லலையாம். ஜஸ்ட்டு உங்களோட பால்ய ஸ்நேகிதனாச்சே கிருஷ்ணரை ஜபம் பண்ணின்னு இருக்கீங்களே, ஒரு தடவை துவாரகைக்கு போய் கிருஷ்ணரை ஒரே ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்களேன், இத்தனை வருஷமாச்சே நீங்கள் கிருஷ்ணரை பார்த்து அப்படின்னு சுஷீலா சொல்கிறாளாம். குச்சேலரும் அதை கேட்டு 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 ஒன்றுமே ஆனால் கண்டுக்கிறதே இல்லையா. அவர் பாட்டுக்கு அவர் இருந்துருக்காராம். ரொம்ப நாட்கள் ஆகிடுத்து. இவ பாட்டுக்கு தினம் சொல்கிறாளாம், கிருஷ்ணரை போய் பாருங்களேன், கிருஷ்ணரை போய் பாருங்களேன்னு. ஆனால் எந்த மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட் எண்ணத்தோடையும் இல்லையா, ஜஸ்ட்டு போய் ஃப்ரெண்ட்ஷிப் பேசிஸில் போய் பார்த்துட்டு வாங்களேன்னு தான் சொல்கிறாளாம் அவள். அவ்வளோ சுஷீலமான ஒரு ஒய்ஃபு. அப்படி இருக்கிறச்சே ஒரு நாள் அவள் என்ன பண்ணுறாளாம், சரி நீங்கள் இந்த மாதிரி கிளம்ப மாட்டீங்க, நான் கொஞ்சம் கிஃப்ட்டு மாதிரி கிருஷ்ணருக்கு கொடுக்கறதுக்கு பொறி ஏதாவது கொண்டு வரேன், நீங்கள் அதை எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு நீங்கள் கிருஷ்ணரை பார்த்துட்டு வரீங்க, நீங்கள் கிளம்புறீங்க அப்படின்னு ஃபோர்ஸிபிளாக அவள் என்ன பண்ணுறாலும் ஒரு 4 வீட்டுக்கு போய், நாங்கள் எங்கள் ஆத்துக்கார் கிருஷ்ணரை பார்க்க போகிறார், உங்கள் வீட்டில் ஏதாவது இருந்தால் கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறாளாம். கரெக்டாக 4 வீட்லேயும் அவல் பொறி தான் கொடுக்குறாளாம். அவள் வீட்டில் அவல் பொறி தான் இருந்ததுன்ட்டு 4 வீட்லேயும் அவல் பொறி தான் கொடுக்குறாளாம். ஸோ கரெக்டாக இந்த 4 அவல் பொரியும் ஒரு அதுவும் கந்தலாக ஒரு துணி, அந்த கந்த துணியில் அழகாக இதை கட்டி, மூட்டையை கட்டி, ஒரு சின்ன மூட்டை, அழகான ஒரு மூட்டையை கட்டி அதை குச்சேலர் கையில் கொடுத்து, நீங்கள் கிளம்புங்கோ, போய் கிருஷ்ணரை பார்த்துட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாளாம், வழி அனுப்புகிறாளாம். சரி, இவரும் வேறு வழி தெரியல. ஏன்னா இவ்வளோ தூரம் சுஷீலா ஏற்பாடெல்லாம் பண்ணி கிருஷ்ணருக்கெல்லாம் கிஃப்டெல்லாம் கொடுத்து அனுப்புகிறான்னா, இதுக்கு மேலே நம்ம இதை தள்ளி போட முடியாது, நம்ம போய் கிருஷ்ணரை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாராம். அவர் இருக்கிறது போர்பந்தர்லேருந்து துவாரகா வரைக்கும் போகணும். கிருஷ்ணர் இருக்கிறது துவாரகையில், துவாரகாதீஷனாச்சே அவன் அங்கே இருக்கான். ஸோ இவர் கிளம்பி நடந்து போகணும். போகிற வழியிலெல்லாம் அவர் சின்ன வயசில் கிருஷ்ணரும் அவரும் என்னெல்லாம் பண்ணா அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுண்டு, அதெல்லாம் நினச்சிண்டு, இதெல்லாம் கிருஷ்ணருக்கு ஞாபகம் இருக்குமா, இதெல்லாம் கிருஷ்ணருக்கு தெரியுமா, இதெல்லாம் அவருக்கு என்னையே ஞாபகம் இருக்குமா அப்படின்லாம் மனசில் நினச்சின்னு கற்பனை பண்ணிகிட்டே போயின்னு இருக்காராம். போனால் வந்துடுறதான் துவாரகை, வந்துடுறதான் துவாரகையில் பெரிய அரண்மனையாம் கிருஷ்ணருக்கு. அவ்வளோ அழகாக இருக்கான். வெள்ளை ஆட்கள்லாம் நின்றுருக்காளாம். எல்லாம் ஆட்கள்லாம் அவ்வளோ நல்லா உடை அணிந்திருக்காளாம், ட்ரெஸ்ஸஸ் போட்டுருக்காளாம். இவர் பார்த்தாராம், இவர் சாதாரணமாக ஒரு கந்தல், எல்லாம் ஒட்டு போட்ட துணி, அந்த மாதிரி ஒரு வேஷ்டி, ஒரு குடுமியோட இவர் ஒரு பைய, ஒரு முடிச்சு பையை தூக்கிண்டு நின்றுருக்கார்.
சரி என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டு சரி போய் சொல்கிறாராம், நீங்கள் கிருஷ்ணர்கிட்ட சுதாமா வந்திருக்கேன்னு சொல்லுங்கோ அப்படிங்கிறாராம். அவள்லாம் ஆட்கள்லாம், யார் நீ இப்படி இருக்க, கிருஷ்ணரை போய் பார்க்கணுன்னு, இன்றைக்கி கிருஷ்ணருக்கு நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு வாட்டி எனக்காக சுதாமா வந்திருக்கேன்னு சொல்லுங்கோ அப்படின்னு சொல்கிறாராம். சொன்ன உடனே சரின்னு அதில் ஒரு ஆள், சரி இரு நான் போய் சொல்கிறேன் அப்படின்ட்டு கிருஷ்ணர்கிட்ட, யாரோ உங்களை பார்க்க வந்திருக்கா, அவர் பேர் சுதாமான்னு சொல்கிறார் அப்படின்ன உடனே கிருஷ்ணர் அப்படியே கிருஷ்ணரும் ருக்மிணியும் உட்காந்துருக்காளாம். அரண்மனையில் அவளோட த்ரோனில் உட்காந்துருக்காளாம். டபக்குன்னு அப்படியே எழுந்துட்டாராம் கிருஷ்ணர். அங்கேருந்து குதிச்சு ஓடுறாராம். லிட்ரலாக இங்கே சுதாமா சுதாமா சுதாமான்னு கூப்பிட்டுட்டே ஓடுறாராம். ஓடி போய் வாசல் வரைக்கும் போயிட்டாராம். கிருஷ்ணர் ஓடி போய் வாசல் வரைக்கும் போயிட்டு, ஹே சுதாமா வந்துட்டியா நீ அப்படின்னு சொல்லி அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாராம் சுதாமாவை. சுதாமாவுக்கு நம்பவே முடியலையாம், என்னது இது துவாரகாதீஷன் இப்படி ஓடி வராரு அப்படின்னு. அங்கே இருக்கிறவாள்லாம் மந்திரிகள் எல்லாரும் பார்க்குறாங்களாம், என்னது கிருஷ்ணர் இப்படி ஓடுறாரு, யாரை பார்க்கறதுக்கு இப்படி ஓடுறார் அப்படின்னு. உடனே சுதாமா கையை பிடிச்சி இழுத்துன்னு வராளாம். வந்துட்டு அவரோட சிம்மாசனம் இருக்கு இல்லையா, அவரோட த்ரோன், அந்த த்ரோனில் சுதாமாவை உட்கார வைக்கிறாளாம். அவ்வளோ பெரிய த்ரோன் அது. அந்த த்ரோனில் சுதாமா இத்தினூண்டுக்கு உடைய ஒல்லி பிச்சானாட்டம் ஒரு சின்ன உருவத்தோடு இப்படி உட்காந்துக்கிறாராம், ஒரு ஓரத்தில் உட்காந்துக்கிறாராம். உட்காந்த உடனே அவர் சுதாமாவை பேசவே விடலையாம், கிருஷ்ணரே பேசின்னு இருக்காராம். அவ்வளோ சந்தோஷத்தில் பேசுகிறாராம். சுதாமா நீ எவ்வளோ வருஷம் ஆச்சு நம்மளை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாந்திபனி ஆசிரமத்தில் நடந்த விஷயங்கள்லாம் ஒன்று சுதாமா கிட்ட சொல்கிறாராம். சுதாமா அப்படியே வெச்ச கண் வாங்காமல் பார்த்துட்டு ஆன்னு திறந்துட்டு கிருஷ்ணர் பேசுகிறத கேட்டுட்டு இருக்காராம். அவர் இன்னும் ஒரு வார்த்தை கூட இன்னும் பேசலையாம். கிருஷ்ணர் சொல்கிறாராம், ஞாபகம் இருக்கா சுதாமா, நம்ம குரு ஒரு தடவை நம்மளை விறகு எடுத்துன்னு வரத்துக்கு அனுப்பிச்சார் காட்டுக்கு. நம்ம போனோம், விறகெல்லாம் வெட்டி முடித்து நம்ம எடுத்துன்னு வரைச்சி மழை பெய்ய ஆரம்பிச்சுடுத்து. சரின்ட்டு ஒரு மரத்துக்கு அடியில் போனோம், அதுக்குள்ளே ஏதோ ஒரு பிராணி வரா மாதிரி சத்தம் கேட்டுது. உடனே நம்ம 2 பேரும் மரத்து மேலே ஏறி கட்டின்னு உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம இறங்கி அதுக்குள்ளே குருஜிக்கு நம்ம இன்னும் வரலையேன்னு ஒரு பயம் அவர் தேடின்னு நம்மளை 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணி நம்மளை ஐஷன் போனாரே, ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஒரு விஷயமா சொல்கிறாராம்.